Hi, welcome to holisticinvestment.in. Momentum ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா நல்ல க்ரோத் பார்க்க முடியுமா? அதுவும் எஸ்பெஷலி இப்போ ரிலீஸ் ஆகியிருக்க இந்த என்எஃப்ஓ மோதிலால் ஆஸ்வால் நிஃப்டி 500 மொமெண்டம் 50 இண்டெக்ஸ் ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் லாங் டேர்மில் வெல்த் கிரியேட் பண்ண இது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்ற நிறைய கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரை இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணி இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஃபண்ட் நம்மளுக்கு சூட்டபுளாக இருக்குமா இல்லையா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுப்போம். ஸோ இதோட என்எஃப்ஓன்றதுனால இது 4 செப்டம்பர் 2024க்கு ஓப்பன் ஆகி 18th செப்டம்பர் 2024 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். அண்ட் இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஓப்பன் எண்டட் ஃபண்ட் டைப். இது பிலாங் பண்ணுற கேட்டகரி வந்து ஈக்விட்டி ஃப்ளெக்ஸி கேப். இதோட நிஃப்டி 500 மொமெண்டம் 50 டிஆர்ஐ தான் பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸாக வச்சுருக்காங்க. அண்ட் இதில் எந்த விதமான என்ட்ரி லோட் கிடையாது, பட் எக்ஸிட் லோட் இருக்குது. அதுவும் 1% தான், 15 டேஸ்க்குள்ளே ரிடீம் பண்ணால் மட்டும். அண்ட் இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண உங்களுக்கு தேவையான மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டே ஜஸ்ட் 500 rupees தான். அண்ட் இந்த ஃபண்டோட ஃபண்ட் மேனேஜர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மிஸ்டர் ஸ்வாப்னில் பி மாயக்கர் அண்ட் மிஸ்டர் ராகேஷ் ஷெட்டி. அண்ட் ரிஸ்கோமீட்டர் படி இதில் அதிக ரிஸ்க் இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா இதோட பிரைமரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவே இது ரெப்ரசென்ட் பண்ணுற அண்டர்லைங் இண்டெக்ஸில் இருக்கிற டோட்டல் ரிட்டர்ன்ஸ், அந்த செக்யூரிட்டிஸ் ரெப்ரசென்ட் பண்ணுற அண்டர்லைங் இண்டெக்ஸோட டோட்டல் ரிட்டர்ன்ஸை தான் பிஃபோர் எக்ஸ்பென்சஸ் க்ளோஸ்லி கரஸ்பாண்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸாக வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுக்கணுன்றது இவங்களோட ப்ரைமரி ஆப்ஜெக்டிவ். பட் இதோட இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்றதுனால இதை ட்ராக்கிங் எரரும் இதில் உண்டு. ஸோ இதான் இந்த ஃபண்டை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இது ரெப்ரசென்ட் பண்ணுற இண்டெக்ஸை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ நிஃப்டி 500 மொமெண்டம் 50 இண்டெக்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ நிஃப்டி 500 மொமெண்டம் 50 இண்டெக்ஸுன்றது நிஃப்டி 500க்குள்ளே இருக்கிற டாப் 50 கம்பெனிஸோட பர்ஃபார்மன்ஸை ட்ராக் பண்ணதான் எய்ம் பண்ணுது. இது எப்படி இந்த கம்பெனிஸை செலக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா அதோட நார்மலைஸ் மொமெண்டம் ஸ்கோர் பேஸ் பண்ணி தான். இந்த நார்மலைஸ் மொமெண்டம் ஸ்கோர் ஒவ்வொரு கம்பெனிக்கும் எப்படி டிட்டர்மைன் பண்ணுறாங்கன்னா அதோட 6 month அண்ட் 12 month ப்ரைஸ் ரிட்டர்ன், அதுவும் வாலட்டாலிட்டிக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிற ப்ரைஸ் ரிட்டர்ன் வச்சு தான் டிட்டர்மைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்டாக் வெயிட்டும் அந்த ஸ்டாக்கோட நார்மலைஸ்ட் மொமெண்டம் ஸ்கோர் அண்ட் ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பேஸ் பண்ணி அதோட காம்பினேஷன் தான் ஸ்டாக் வெயிட்டோ வந்து பேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். லைக் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோஸ் பெஞ்ச்மார்க் பண்ணுறதுக்கு, இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் லான்ச் பண்ணுறதுக்கு, இடிஎஃப்ஸ் இல்லை மற்ற ஸ்ட்ரக்சர்ட் ப்ராடக்ட்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இண்டெக்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுற செக்டார்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா கேபிட்டல் குட்ஸ், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஆட்டோமொபைல் அண்ட் ஆட்டோ காம்பனன்ட்ஸ், பவர், கன்சியூமர் சர்வீசஸ், கன்சியூமர் டியூரபிள்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், மெட்டல்ஸ் அண்ட் மைனிங், ஆயில் கேஸ் அண்ட் கன்சியூமபிள் ஃபியூவல்ஸ், ரியாலிட்டி, ஹெல்த் கேர், கெமிக்கல்ஸ் அப்படின்னு இத்தனை செக்டார்ஸையும் ரெப்ரசென்ட் பண்ணுது. இதில் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் கொடுத்து ரெப்ரசென்ட் பண்ணுற செக்டார் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் குட்ஸ் செக்டார் தான். 31.20% வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. இதே லோவஸ்ட் வெயிட்டேஜ் வந்து கெமிக்கல் செக்டாருக்கு தான் கொடுத்துருக்காங்க. வெயிட்டேஜ் வந்து 1.11%. இதில் டாப் 10 ஹோல்டிங்ஸ், இந்த டாப் 10 கம்பெனிஸ் இந்த இண்டெக்ஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லிமிடெட், பஜாஜ் ஆட்டோ லிமிடெட், அதானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் லிமிடெட், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா லிமிடெட், ஆர்இசி லிமிடெட், சீமென்ஸ் லிமிடெட், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட், டாடா பவர் கோல் லிமிடெட். இதில் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் இவங்க வந்து டாப் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் கொடுத்துருக்கிற கம்பெனி ட்ரெண்ட் லிமிடெட். அது எவ்வளோ வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.43%. இதே டாப் 10 பொசிஷனில் டாடா பவர் கோல் லிமிடெட் இருக்குது. அதோட வெயிட்டேஜ் வந்து 3.51%. இதே வந்து இந்த இண்டெக்ஸோட ரிட்டர்ன்ஸ் வந்து August 30, 2024 வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இண்டெக்ஸ் டேட்டாலேருந்து பார்த்தோன்னா 1 yearல 69.51%, 5 yearsல 35.77% அண்ட் சின்ஸ் இன்செப்ஷன் 24.97% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த டேட்டா அண்ட் கிராஃப் வச்சு நம்ம பார்த்தோன்னா ஷார்ட் டேர்ம் விட லாங் டேர்மில் இது இன்னும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஃபண்டை பற்றின பேசிக் டீட்டெயில்ஸும் இந்த ஃபண்ட் ரெப்ரசென்ட் பண்ணுற இண்டெக்ஸ் பற்றின பேசிக் டீட்டெயில்ஸையும் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ இதில் இன்வெஸ்ட் பண்ணால் இது வர்த்தா இல்லையா அப்படின்ற டீட்டெயில்ஸ் எப்படி நம்ம அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம்னா இதில் இன்வெஸ்ட் பண்ண என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கோ அது பொறுத்து தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ் என்னன்றதை பார்ப்போம். இதோட ஒன் ஆஃப் த மேஜர் அட்வான்டேஜே பார்த்தீங்கன்னா மொமெண்டம் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜி தான். இந்த ஃபண்ட் மொமெண்டம் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் கேபிட்டலைஸே பண்ணுறாங்க. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவ் ப்ரைஸ் ட்ரெண்ட்ஸை வந்து ஷோ பண்ணுதோ அந்த ஸ்டாக் காட்டியிருக்கோ அந்த ஸ்டாக்ஸில் தான் இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஹிஸ்டாரிக்லி மொமெண்டம் இன்வெஸ்டிங் வந்து சில மார்க்கெட் கண்டிஷனில் அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இன்னொன்று டைவர்சிஃபைட் எக்ஸ்போஷர். இது வந்து ஒரு டாப் 50 மொமெண்டம் டிரைவன் ஸ்டாக்ஸ், அதுவும் நிஃப்டி 500ல இருக்க டாப் 50 மொமெண்டம் டிரைவன் ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுனால வேரியஸ் செக்டார்ஸில் ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோவில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியுது. அண்ட் ரூல் பேஸ்ட் அண்ட் பாசிவ் மேனேஜ்மெண்ட்டும் ஒரு அட்வான்டேஜ் தான். இது ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டுன்றதால பாசிவ்லி மேனேஜ் பண்ணுறதுனால ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் பண்ணுறத விட உங்களுக்கு கம்மியான
எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ தான் இருக்கும். ப்ளஸ் ஒரு ரூல் பேஸ்ட் அப்ரோச் இருக்கிறதுனால ஸ்டாக் செலெக்ஷன் அப்போ ஹியூமன் பயாசஸை ரிமூவ் பண்ணுறதுனால அது ஒரு அட்வான்டேஜை நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் பொட்டன்ஷியல் ஃபார் ஹை ரிட்டர்ன்ஸ் இதில் இருக்குது. ஸோ மொமெண்டம் ஸ்டாக்ஸ் ஜென்ரலாகவே வந்து ஹையர் ரிட்டர்ன்ஸ் புல்லிஷ் ஃபேஸஸில் கொடுக்கறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதுனால இந்த ஃபண்ட் அந்த அப்சைடை கேப்சர் பண்ணுறதுக்கான நிறைய அட்வான்டேஜ் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில அட்வான்டேஜஸும் இருக்குது. இதே வந்து டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு என்னென்னு பார்த்தோன்னா பொட்டன்ஷியல் ட்ராபேக்ஸ் என்ன இந்த ஃபண்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஹையர் வாலட்டாலிட்டி. ஸோ மொமெண்டம் இன்வெஸ்டிங்கிறது ஒரு இருமுனை வால் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதில் எப்படி பாசிட்டிவ் இருக்கோ அதே மாதிரி மொமெண்டம் இன்வெஸ்டிங்கில் நெகட்டிவும் இருக்குது. லைக் இது ஹையர் ரிட்டர்ன் புல் மார்க்கெட்டில் எப்படி வந்து டெலிவர் பண்ணுறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கோ அதே மாதிரி மார்க்கெட் டவுன் டர்ன் ஆகும்போது ஸ்டீப்பாக லாஸஸ் கொடுக்கறதுக்கும் இதுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. இன்னொன்று செக்டாரல் கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க். ஸோ இந்த ஃபண்ட் வந்து மொமெண்டம் பேஸ் பண்ணியிருக்க ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ணுறதுனால இது சில சர்டைன் செக்டார்ஸ் வந்து ஓவர் வெயிட் ஆகிறதுக்கு, அதுவும் சர்டைன் செக்டார்ஸ் எந்த செக்டார்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுதோன்னு அதிகமாக அந்த செக்டார்ஸில் ஓவர் வெயிட் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்கும். அதனால் செக்டாரல் கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க் அப்படி ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இன்னொன்று சேசிங் பர்ஃபார்மன்ஸ். ஸோ மொமெண்டம் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ரீசெண்டாக இப்போ எது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதோ அதை சேஸ் பண்ணுற மாதிரியான ஸ்ட்ராட்டஜியாக தான் இருக்கும். ரீசெண்டாக இப்போ எந்த ஸ்டாக்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து சூஸ் பண்ணியிருக்கும் போது இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகும்னா சில ஸ்டாக்ஸ் வந்து நம்ம பை பண்ணிவிடுவோம். அது வந்து அப்போ ஓவர் வேல்யூடாக இல்லை வந்து கரெக்ஷனுக்கு அந்தளவுக்கு இது ஆகாத மாதிரி ஸ்டாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த டைமில் ஓவர் வேல்யூ ஆகிற ஸ்டாக்ஸையும் நம்ம இப்போ ரீசெண்டாக நல்லா பர்ஃபார்ம் ஆகுதுன்றதுனால நம்ம வாங்குறதுனால அது கூட நம்மளுக்கு ஒரு ட்ராபேக்காக முடிகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னொன்று லேக் ஆஃப் டவுன் சைட் ப்ரொடெக்ஷன். ஸோ இந்த ஃபண்ட் வந்துட்டு ஆக்டிவ்லி ரிஸ்க் மேனேஜ் பண்ணவோ இல்லை மார்க்கெட் டிக்ளைன் ஆகும்போது கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கோ இது ஆக்டிவ்லி எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்காததுனால மொமெண்டம் ஃபேடான இந்த ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸுமே சஃபர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸையும் நீங்கள் வந்து பர்டிகுலராக கேர்ஃபுல்லி பார்த்து தான் இல்லை இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். ஸோ ஃபைனலாக இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா, நம்மளோட ஃபைனல் டேக்அவே என்ன, நம்மளோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அனலைசிஸ்லேருந்து அப்படின்னு பார்த்தோன்னா மோத்திலால் ஆஸ்வால் நிஃப்டி 500 மொமெண்டம் 50 இண்டெக்ஸ் ஃபண்டுன்றது இன்வெஸ்டர்ஸ்க்கு, அது எஸ்பெஷலி மொமெண்டம் டிரைவன் ஸ்டாக்ஸில் கேபிட்டலைஸ் பண்ணணும்னு நினைக்கிற இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு கம்பெலிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃபர் பண்ணுதுன்னே சொல்லலாம். அதுவும் வந்து ஹை ரிட்டர்ன்ஸோட பொட்டன்ஷியல், அது எஸ்பெஷலி புல்லிஷ் மார்க்கெட் டைமில் ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற பொட்டன்ஷியலோட இருக்கிற ஒரு ஃபண்ட் அப்படின்ற போது இதில் ரிஸ்க்கும் இருக்குது. ஏன்னா இது எவ்வளோ ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதோ அதே நேரத்தில் இது ஹையர் வாலட்டாலிட்டி அண்ட் செக்டார் கான்சன்ட்ரேஷன் ரிஸ்கோடு தான் இதில் வந்து இருக்குது. ஸோ இது ஒரு ஹை ரிஸ்க் டாலரண்ட்டான ஒரு இன்வெஸ்டருக்கு சூட்டபிளாக இருக்கிறதுக்கு, மோர் சூட்டபிளாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபண்ட் வந்து ஒரு டைவர்சிஃபைட் அண்ட் ரூல் பேஸ்ட் அப்ரோச்சில் பெனிஃபிட் ஆனாலும் இதில் வந்து டவுன் சைட் ப்ரொடெக்ஷன்றது லேக்கிங்காக இருக்குது. அதனால் மார்க்கெட் டவுன் டர்ன் அப்போ இது ஒரு கன்சர்னாக நம்ம பார்த்து தான் ஆகணும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா மொமெண்டம் ஸ்ட்ராட்டஜிஸை ரொம்ப பிலீவ் பண்ணுறவங்க அண்ட் அதுலேருந்து வர ரிஸ்க்லேருந்து கம்ஃபர்டபுளாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு இது ஒரு குட் ஃபிட் அப்படின்றத சொல்லலாம். பொட்டென்ஷியலி மொமெண்டம் ஸ்ட்ராட்டஜிஸ் பிலீவ் பண்ணுறோம் அண்ட் அதுலேருந்து வர ரிஸ்க்கை வந்து ரிஸ்க் டாலரேட் பண்ண முடியும்னா இது உங்களுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி சூட்டபிளாக இருக்கலாம். பட் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும், இந்த ஃபண்டாக இருக்கட்டும் எந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் அதோட ரிஸ்க் ப்ரொஃபைல் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் உங்களோட ரிஸ்க் டாலரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவோட அலைன் ஆகுதான்னு பார்த்து தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபைனலாக இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இல்லையான்றது கம்ப்ளீட்லி இட்ஸ் அப் டு யூ. நீங்கள் எப்படிப்பட்ட இன்வெஸ்டார், உங்கள் ரிஸ்க் டாலரன்ஸ் என்ன, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் என்ன, நீங்கள் எந்தக்காக வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எந்த கோல் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எந்த டைம் ஃப்ரேம்குள்ளே அச்சீவ் பண்ண பார்க்குறீங்கன்னு இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணி தான் இது உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குமா இல்லையான்றதை சொல்ல முடியும். பட் எங்களோட பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா, நீங்கள் ஒரு அல்ட்ரா கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படி, அதுவும் நீங்கள் எஸ்பெஷலி ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண வில்லிங்காகவே இல்லை, ரிஸ்க் எடுக்க வில்லிங்காகவே இல்லைனா ப்ராபப்ளி இந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். பட் அப்போ கூட இதை விட சிமிலரான இண்டெக்ஸ் ஃபண்ட் மார்க்கெட்டில் இருக்குது அண்ட் இதை கம்பேர் பண்ணிங்கன்னா இதை விட கம்மியான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அண்ட் ட்ராக்கிங் எரரோடையே இந்த ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இதை விட கம்மியாக இருக்கிற எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அண்ட் ட்ராக்கிங் எரர் இருக்கிற சிமிலரான இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் எஸ்பெஷலி கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கக்கூடிய இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸ்லேயே இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அதில் இந்த ஃபண்டில் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் கிடைக்கிற ரிட்டர்ன்ஸை விட அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற பொட்டன்ஷியல் ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸ் இருக்காங்க. எஸ்பெஷலி ஒரு டைனாமிக் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் மார்க்கெட்டையே பீட் பண்ணக்கூடிய ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்குற இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸ் இன்னும் மோர் சூட்டபிளாக இருக்கும். ஏன்னா ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்
அப்படின்றது சொல்கிறதுனால இது இண்டெக்ஸை தான் வந்து ரொம்ப வந்து பர்ஃபெக்டாக ரெப்ளிகேட் பண்ண பார்க்கும். ஸோ மார்க்கெட் கண்டிஷன் பேஸ் பண்ணி இப்போ மார்க்கெட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலும் சரி, மார்க்கெட் கிராஷ் ஆனாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி ஃபண்ட் அலோகேஷன் டைனாமிக்லி சேஞ்ச் பண்ண முடியாது. என்ன ஆனாலுமே இண்டெக்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அது மட்டும்தான் இது ரெப்ளிகேட் பண்ண பார்க்கும். அண்ட் இது பர்ஃபெக்டாக இண்டெக்ஸோட ரிட்டர்ன்ஸாக பர்ஃபெக்டாக ட்ராக் பண்ண பார்க்குமே தவிர இண்டெக்ஸே பீட் பண்ணக்கூடிய ரிட்டர்ன்ஸ் இதால் கொடுக்க முடியாது. அண்ட் எஸ்பெஷலி இதில் வந்து இன்னொன்று என்னென்னா, ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் செலெக்ஷன்றது வந்துட்டு இண்டிவிஜுவலாக ஸ்டாக் அனலைஸ் பண்ணி பெஸ்ட்டு சூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஆக்டிவ் ஸ்டாக் செலெக்ஷன் இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸை மட்டும்தான் ஓவராலாக எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்பாங்களே தவிர இண்டிவிஜுவலாக இண்டெக்ஸில் இருக்க ஸ்டாக்ஸ் என்னென்ன, அது ரெப்ரசென்ட் பண்ணுற கம்பெனிஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு அவ்வளோ இண்டிவிஜுவல் அனலைசிஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டைனாமிக் ஃபண்ட் அலோகேஷனாக இருக்கட்டும், மார்க்கெட்டே பீட் பண்ணக்கூடிய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் கம்பேர் டு இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். அண்ட் ஃபைனலாக நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணதா இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு இது சூட்டபிளாக இருக்குமான்னு பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கும். ஸோ உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் அந்த விஷயத்தில் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, நீங்கள் இது எப்படி உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குமா இல்லையான்னு சூஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸோட கூட நீங்கள் கன்சல்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். லைக் ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர்ட்ட கன்சல்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்க நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிற ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ், ரிஸ்க் ப்ரொஃபைல், ஓவர்லேப் ரேஷியோ, அலோகேஷன் எல்லாமே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ், உங்களோட ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ்லேருந்து உங்களோட ரிஸ்க் டாலரன்ஸ்க்கு எல்லாமே அலைன் ஆகி வருதா, சூட்டபிலிட்டி இருக்கான்னு பார்த்து தான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளானே கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க. ஸோ லாங் டேர்மில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி இன்னும் சிம்பிளிஃபைடாகவும் இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ ஒரு பெட்டர் ஃபினான்ஷியல் ஃபியூச்சருக்கு ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸோட இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் லாங் ரனில். ஸோ நீங்கள் இப்படி கூட கன்சிடர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.